உளுந்தூர்பேட்டையில் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். இதனை முன்னிட்டு அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன, கோபிநாத்? உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சட்டமே பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக உளுந்தூர்பேட்டை தாலுகா அலுவலகத்தில் வந்திருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமா செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. வேட்புமனு தாக்கல் செய்யற இடத்துல வேட்பாளர் உட்பட 5 பேர் மட்டும் அனுமதிக்கப்படுவாங்க. ஆனா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஏராளமா வந்து புரிஞ்சிருக்காங்க. அவங்களை காவல்துறை கருத்து இருக்காங்க. தேமுதிக விஜயகாந்த் இப்ப வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. இங்க வந்து தேர்தல் அலுவலர் முகுந்தன் கிட்ட அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யணும். இப்ப இதுக்கான காவல்துறையினர் அவங்க வந்து வெளியே தடுத்து இருக்கிற பதற்றமான சூழ்நிலை காணப்படுது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்சமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சி பிரமுகர்களோட அவர் இங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதா உள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு. உடன் பார்த்தீங்கன்னா தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருக்காங்க. கூட்டணி சிபிஎம் மற்றும் வந்து மதிமுக மற்றும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் அவர் கூட வந்து இப்ப வந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க தேமுதிக வேட்பாளர் தேமுதிக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியாளர் இந்த சம்பவத்தில் வந்து இருக்காங்க. தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இப்ப நடந்து வந்துட்டு இருக்காரு. தேர்தல் வட்டாட்சியர் அலுவலகம் இங்க இருக்கிற உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. இங்க தேர்தல் முகுந்தன் கிட்ட ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யணும். தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருடைய இளைஞர்கள் அமைச்சர் சுதீஷ் அவரோட இருக்காரு. சரியா பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க குறிப்பிட்ட நேரம் 1:30 மணி. இந்த 1:30 மணிக்குள்ள வந்து அவங்க தேமுதிக தரப்புல சொல்லியிருந்தாங்க. 1:30 மணிக்கு மேல இப்ப வந்து தேர்தல் நடந்த அலுவலகத்துக்கு அவர் உள்ள வந்துட்டு இருக்காரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இன்று அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். தேர்தல் அதிகாரியிடம் தாலுகா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இவருடன் தேமுதிக மகளிர் அணி தலைவர் பிரேமலதா விஜயகாந்தும் இளைஞரணி செயலாளர் சுதீஷும் அவருடன் வந்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த மார்ச் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அன்று முதல் தமிழகத்தின் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்தன. இதன் பிறகு கடந்த 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளாக அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் முக்கிய கட்சித் தலைவர்கள் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. அதன் பிறகு 23, 24 ஆகிய தேதிகள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 25ஆம் தேதி முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோன்று திருவாரூரில் திமுக தலைவர் மு கருணாநிதி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று தேமுதிக தலைவரும் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான விஜயகாந்த் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக உளுந்தூர்பேட்டை தாலுகா அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதேபோன்று இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அந்த அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் கோபிநாத், அங்கு தொடர்ந்து நிலவக்கூடும் காட்சிகள், நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிலவரங்கள் என்ன? கோபிநாத், அங்க இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்யுங்க. இப்போ இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு. தேர்தல் அலுவலர் முகுந்தன் தயாரா இருக்காரு. அவர்கிட்ட விஜயகாந்த் பேசிட்டு இருக்காரு. வேட்புமனு குறித்து அவர் வந்து ஒரு சில தகவலை கேட்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இப்போ உடனே வந்து பிரேமலதா விஜயகாந்த் உடன் இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து தயாரிக்கப்பட்ட வேட்புமனுவை அவங்க வந்து ஒரு கோப்புல வந்து கையில வச்சிருக்காங்க. இப்ப சட்டமே பாத்தீங்கன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த பகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு.
இதுக்கெல்லாம் தயார் நிலையில அவங்க இருக்காங்க. அவங்களோட வழக்கறிஞர்கள் கூட இருக்காங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இருக்கும் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அவருடன் தேமுதிக மகளிரணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். வேட்புமனுவை தாக்கல் செய்யவிருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். கடந்த 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று, அதாவது 27ஆம் தேதி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில், தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். இதுகுறித்து அங்க இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோபிநாத், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். இதனை அடுத்து உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அவர் எப்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபடவிருக்கிறார்? அது குறித்த நேரடி தகவல்களை விஜயகாந்த் சட்டமே பார்த்தீங்கன்னா தேர்தல் அலுவலர் முகுந்தரிடம் அவர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி அதற்கான உறுதிமொழி எடுத்துக்கணும். அதற்காக இப்ப தயாராகிட்டு இருக்காரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இப்ப சட்டமே பாத்தீங்கன்னா அதற்கான படிவத்தை பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் வழக்கறிஞர்களை கொடுக்குறாங்க. இப்ப அவர் அந்த படிச்சுட்டு உடனே முதல்ல உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த உறுதிமொழி தொடர்ந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்யிருக்காரு. இதுவரைக்கும் தேமுதிக தரப்புல அவர் எப்போ உளுந்தூர்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்க போறது எந்த அறிவிப்பு அவங்க வெளியிடல. சட்டமே பாத்தீங்கன்னா அவர் இந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்காரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுதிகளில் போட்டியிட்டு வருகிறார். கடந்த தேர்தலில் அவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டார். தற்பொழுது அவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் தனது தொகுதிகளை மாற்றி போட்டியிட்டு வரும் விஜயகாந்த் தற்பொழுது உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தாலுகா அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு உறுதிமொழி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் மற்றும் மகளிரணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். மற்றும் தேமுதிகவை சேர்ந்த மற்ற சில நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்திற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் உறுதிமொழி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரவிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். கோபிநாத், இப்பொழுது தாலுகா அலுவலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு விட்டதா? உறுதிமொழி எப்பொழுது ஏற்கவிருக்கிறார் கோபிநாத்? பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்யறது வேட்புமனு பார்த்துருக்காரு. இந்த இடத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சட்ட நேரத்தில் அவரோட வேட்புமனு தாக்கல் செய்யிருக்காரு. அந்த வேட்புமனு என்ன பாத்தீங்கன்னா
பூர்த்தி செய்யப்பட்ட அந்த வேட்புமனு வந்து தற்சமயம் வந்து படித்து பார்த்துட்டு இருக்காரு. இதன் பிறகு ஒரு 1 சில நிமிடங்கள்ல அவர் வந்து வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி குழுக்களிடம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு. இதற்காக அவங்க வந்து அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் வந்து கூட இருக்காங்க. இனிமேல் இருக்காரு மாநில அந்த அனைத்து பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் உள்ள இருக்காங்க. தேர்தல் தயாரா இருக்காரு. தேமுதிக தலைவர் கிருஷ்ணனை பற்றி வேட்புமனு படித்து பார்த்துட்டு இருக்காரு. படித்து பார்த்துட்டு செய்ய சொன்ன பின்னர் அவர் வந்து இந்த வேட்புமனு பிரச்சனை தாக்கல் செய்திருக்காரு. தமிழக சட்டசபைக்கு வருகிற மே மாதம் 16ஆம் தேதி இன்னும் 18 நாட்களே இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழக சட்டசபைக்கு வருகிற மே 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள் 29ஆம் தேதி. 30ஆம் தேதி மறுபரிசீலனை செய்யப்படும். அன்று 30ஆம் தேதி மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை RK நகர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று முன்தினம் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோல திருவாரூர் தொகுதியில் மீண்டும் 2வது முறையாக போட்டியிடும் திமுக தலைவர் கருணாநிதியும் அதே நாளில் நேற்று முன்தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஒவ்வொருவராக வேட்புமனுக்களை தாக்கல் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அதேபோன்று தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளருமான அன்புமணி ராமதாசும் நேற்று முன்தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்வார். அவர் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது தேமுதிக தலைவரும் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் அவர் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். உளுந்தூர்பேட்டை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தற்பொழுது தேமுதிக தலைவரும் முதலமைச்சர் வேட்பாளர் மக்கள் நல கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் உறுதிமொழி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதிமொழி சொல்றீங்க, உறுதிமொழி எடுத்துறாங்க எல்லாருமே. யார் யார் நீங்க 400 பேர் உறுதிமொழி எடுத்துறாங்க. 400 பேர் கூட்டணி பண்றீங்களா? உள்ள போயிட்டா உறுதிமொழி பேசுறாங்க. என்ன கேட்கறாங்க? கேட்கறது எல்லாத்தையும் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். யார் நினைக்கிறாங்க? அவங்களுக்கு ನಾನು ಕೊಂಚ ಬ್ಯಾಕ್ உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அந்த அலுவலகத்திற்கு அவருடன் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் மற்றும் மகளிரணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் உடன் வந்திருக்கிறார்கள்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்தவரையில் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டார் விருத்தாச்சலம் தொகுதியில். அதன் பிறகு 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டார். தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் நல கூட்டணி தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் வரவிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை வரவேற்பதற்காக உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தொண்டர்கள் திரளாக திரண்டிருக்கின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தாம் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் மற்றும் மகளிரணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் உடன் இருந்தனர். மற்றும் தேமுதிகவைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்த காட்சிகளை நாம் திரையில் நேரடியாக பார்த்தோம்.